கூட்டணியில் உரிய மரியாதை தருவதில்லை என்று காங்கிரசார் குமுறுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார். கோணம் 1. ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கும் மக்கள் செல்வாக்கை பொறுத்துதான் அந்த கட்சிக்கு மரியாதை கிடைக்கும். தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி நடக்கிறது என்று அதே கட்சியினர் கூறுகிறார்கள். இப்படி காங்கிரசிலேயே திமுக காங்கிரஸ், அதிமுக காங்கிரஸ் என்று இருந்தால் எப்படி மரியாதை கிடைக்கும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். கோணம் 2. கர்நாடகத்தில் காவிரி நீர் தரமாட்டேன் என்பார்கள், இங்கே காவிரிக்காக போராடுவார்கள். இங்கே மார்க்சிஸ்டுகளுடன் கூட்டணி வைப்பார்கள், கேரளாவில் கடுமையாக எதிர்ப்பார்கள். திமுக இருப்பதால் தான் காங்கிரஸ் கட்சி பெயர் சொல்லிக் கொள்ளும் அளவுக்காவது சீட்டுகளை வாங்குகிறது என்பதுதான் அரசியல் விமர்சகர்களின் கருத்து. இந்த நிலையில் சில காரியங்களை சாதித்துக் கொள்வதைத்தான் மரியாதை என்று காங்கிரசார் நினைக்கிறார்கள் போலிருக்கிறது என்கிறார்கள். கோணம் 3. தமிழ்நாட்டிற்காக டெல்லி காங்கிரஸ் எப்போதாவது குரல் கொடுத்திருக்கிறதா? காவிரி பிரச்சனையில் டெல்லி காங்கிரசின் நிலைமை என்ன என்று கூட யாருக்கும் தெரியாது. ஈழத் தமிழர்களிடம் இன்றும் பகைமையை பாராட்டுகிறது காங்கிரஸ். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் எப்படி அந்த கட்சிக்கு மரியாதை தரப்படும் என்று தெரியவில்லை என்பதே நடுநிலையாளர்களின் வாதம். கோணம் 4. திமுக இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சி 2011 காணாமல் போயிருக்கும் என்பதுதான் கடந்த கால வரலாறு. காங்கிரசுடன் திமுக சேர்ந்ததால் தான் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக மக்களவை தேர்தலில் கூட 37 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். கோணம் 5. தமிழகத்தில் யாருடனாவது கூட்டணி சேர்ந்துவிட்டு எதிர்க்கட்சிகளை வசைபாடி சீட்டுகளை வாங்குவது மட்டுமே காங்கிரஸ் கட்சியின் வேலையாக இருந்து வருகிறது. எந்த மக்கள் பிரச்சனையிலும் உணர்வு பூர்வமாக தலையிடுவதே இல்லை. இந்த நிலையில் எப்படி காங்கிரஸ் கட்சியை வளர்க்க முடியும் என்பதுதான் அரசியல் ஆர்வலர்கள் எழுப்பும் $1 மில்லியன் கேள்வியாகும்.